வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை பக்கம் சாய்ந்த ராகவா லாரன்ஸ் வீடியோ வெளியிட்டு உறுதிப்படுத்தினார். சில நண்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்பா ராகவா லாரன்ஸ் அவருடைய வீடியோவை 18 நிமிஷம் முழுமையா பார்த்தேன். எந்த இடத்திலும் சரி ராகவா லாரன்ஸ் அவர்கள் அண்ணாமலை அவருடைய புதிய இயக்கத்துல போய் நான் சேர போறேன் அப்படின்னு அவரு சொல்லவே இல்லை. அது மட்டும் கிடையாது, அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதா என்பதை என்னுடன் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு இன்னும் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டாலும் அந்த முடிவை இறுதி செய்வது தொண்டர்கள் தான். அவங்க கிட்ட விட்டுட்டாரு. இப்படி இருக்கின்ற தருணத்துல எப்படி அண்ணாமலை பக்கம்தான் அவர் வராருன்றத அடித்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எப்பவுமே அரசியலுக்கு வரக்கூடியவங்க 2 விஷயத்தை கடைபிடிப்பாங்க. ஒன்று, சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. நமக்கான சூழ்நிலை கனிந்து வரணும் அப்படின்னு அந்த சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த தருணத்தில் அரசியலை பற்றி அறிவிப்பதோ எந்த கட்சியில் இணைய போகின்றேன் என்பதையோ சொல்லுவாங்க. 2வது, ஏற்கனவே பல கட்சிகளை பேசியிருப்பாங்க. அந்த கட்சிகளில் பாசிட்டிவான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்கிற மாதிரியான ஆஃபர்கள் வந்திருக்காரு. ஆனால் இன்னும் பல தடவை பேசணும் அப்படின்றதுக்காக ஆஃபர்கள் சரியானதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இன்னும் ராகவா லாரன்ஸ் அவர்களிடத்துல பேரம் படியல, யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கின்றார், பேரம் படியல. அதனாலதான் தொண்டர்கள் கிட்ட ராகவா லாரன்ஸ் அவர்கள் நான் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றார். என்னையா பேரங்கர்லாம் சொல்ற, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, அந்த ஆள் செஞ்சிருக்கின்ற தொண்டு எவ்வளவு தெரியுமா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். சரி, ராகவா லாரன்ஸ் மீது நமக்கு பல மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் நான் சொல்றேன். ஆனா அதற்கு முன்பாக நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அண்ணாமலை பக்கம் வராரா இல்லையா அதுக்கான ஆதாரத்தை சொல்லலாமா? அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருந்து வீடியோ வெளியிட்டாரா? இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்களும் வீடியோ வெளியிட்டாங்களா? தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே. அண்ணாமலை போன வழியே இப்போ நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களும் போறாருங்களா வீடியோ விஷயத்துல. 2வது, அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவில் என்னவெல்லாம் குறிப்பிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள் கடந்த கால வாழ்க்கை, இப்போது இருக்கின்ற வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, இது 3ஐயும் அண்ணாமலை குறிப்பிட்டார். அதே மாதிரி தான் இவரும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. 3வதாக ரஜினிகாந்த் அவரிடத்துல போய் பாடம் கற்றவர்கள் அண்ணாமலையும் ராகவா லாரன்ஸ் அவர்களும். அண்ணாமலையும் ரஜினி அவர்களை தந்தையுடன் ஒப்பிட்டு பேசக்கூடியவராக இருக்கின்றார். அவரை விட மிகப்பெரிய தலைவனாக கருதக்கூடியவராக இருக்கின்றார் அண்ணாமலை ரஜினிகாந்த். அதே மாதிரி தான் ராகவா லாரன்ஸ் அவர்களும் எனக்கு அப்பா மாதிரி, என்னுடைய தலைவர், என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்று கொண்டாடுகின்றார். அதனால ஒரு தலைவனை 2 பேரும் முன்னிறுத்துகின்றார்கள். அந்த தலைவனை பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அதனால அண்ணாமலை பக்கம்தான் ராகவா லாரன்ஸ் வரப்போறாரு. ஏன்னா தலைவனே அதாவது அண்ணாமலை என்ற தலைவனே ரஜினிகாந்த் புகழ்ந்துட்ட பிறகு தொண்டனாய் போய் சேர போகின்ற ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரஜினியை குறிப்பிடலனா எப்படி? அதனால ரஜினியை அவரும் புகழ்கின்றார். அண்ணாமலையை விட ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு தான் ரஜினிகாந்த் நெருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இதுவே விஜயனுடைய இயக்கத்துல போய் சேர்றதா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், யாரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் நிச்சயமா ரஜினி பற்றியே பேச மாட்டார். ஏன்னா விஜய்க்கும் ரஜினிக்கும் 7.5 உங்க எல்லாருக்குமே தெரியும். அது திரைப்படம் நடிக்கின்ற போதும் சரி, அரசியலுக்கு வெற்றி பெற்று ஆட்சி கட்டில உட்காருகின்ற போதும் சரி, பெரிய சர்ச்சையே கிளம்பிச்சு. எத்தனையோ நடிகர்கள் போய் விஜய் அவர்களை சந்திச்சிட்டாங்க. ஆனா ரஜினி அவர்கள் போய் இன்னும் விஜய் அவர்களை சந்திக்கவே இல்லை. திமுக அதிமுக தோத்துட்ட பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் போய் நம்ம ஸ்டாலினை சந்திக்கின்றார். அப்படி சந்திப்பது அமித்ஷா சொல்லிதான் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது என்றும், அதன் மூலமாக அதிமுக திமுக கூட்டணியை உருவாக்கத்துக்காக ரஜினிகாந்த் அவர்கள் பாடுபட்டார் என்பதனாலும் விஜய் அவர்களுக்கு ரஜினிகாந்த் மீது கோபம். அதே மாதிரி விஜய்லாம் ஒரு ஆளா? ஏன்னா காக்கா கதையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், பருந்து கதையெல்லாம் பார்த்திருப்போம். இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல இளமையா இருந்தாலும் திரைப்படத்துறையில ஒரு 50 ஆண்டுகளை கடந்தவர். அவரும் நீண்ட பாரம்பரியம் மிக்கவர். ஆனா ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும்
75 வயதை கடந்தவர். அவர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்ற கேள்வி எழுந்தது. 50 வயதை கடந்து விட்ட நம்ம விஜய் அவர்கள் இந்த தருணத்தில் சூப்பர் ஸ்டார் பட்டம் ஏற்பதில் என்ன தயக்கம்? தமிழ் மகனா இருக்கின்றாரு, நல்ல படங்களை கொடுத்துட்டு வர்றாரு, அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் தமிழகத்தினுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் என்று போட்டாங்க. அன்னைக்கே ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கும் முட்டிக்குச்சு. அதனால ரஜினிகாந்த் மற்றும் விஜய் இடையில ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்குது. நம்முடைய ராகவா லாரன்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நேரா விஜயுடன் தான் போய் சேராருன்னா ரஜினியை இந்த அளவுக்கு புகழ வேண்டிய கட்டாயம் ஏற்படாது. ரஜினிகாந்துடன் நம்ம ராகவா லாரன்ஸ் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி பேசலாம். ஆனா ரஜினிகாந்த் எப்பேற்பட்ட கட்சி தொடங்கி இருந்தாரு, அதுல நான் எப்படி போய் சேர இருந்தேன், எங்க அம்மா ஏன் அரசியலுக்கு போக வேணான்னு சொன்னாங்க, அப்புறம் தலைவர் பாத்தீங்கன்னா கொரோனாவை காரணம் காட்டி அவர் அரசியலுக்கு வராம போனது, எப்படி இழப்பு ஏற்பட்டது, இப்படி ரஜினிகாந்தை மட்டுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பேசுறாரு. விஜய் கட்சிக்கு போறதா இருந்தா இவ்வளவு பெருசா பேச வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்ல, ராகவா லாரன்ஸ் அவர்களா இருக்கலாம், அண்ணாமலை அவர்களா இருக்கலாம், ஆன்மீக அரசியல் தான் 2 பேருக்கும் ஒரு பொதுவான பண்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால அண்ணாமலை பக்கம் தான் நோக்கி வராருன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, மாற்றம் வேண்டும், புதிய மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி தான் அண்ணாமலைன்னு சொல்றாரு. மாற்றம் இதுவரைக்கும் தமிழக அரசியல் களத்துல இல்லாத ஒரு மாற்றம். அப்ப விஜய் மாற்றம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சி வேண்டுமானால் சொல்லலாம், ஆனா அவர் மாற்றம் கிடையாது. அவரு அதிமுகவுக்கு என்ன பெரிய மாற்று, இல்ல திமுகவுக்கு என்ன பெரிய மாற்று, நம்ம விஜய் அவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவிலும் தனி மனித துதி இருக்கிறது, அதிமுகவிலும் தனி மனித துதி இருக்கிறது. கொள்கைகள் பின்னாடி தள்ளப்பட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு துதிப்பாடுகின்ற நிகழ்வு இருக்குது. விஜயும் அப்படிதான். 1000 கொள்கைகள் சொல்லலாம், ஆனால் அந்த கொள்கையில் அவரு உறுதியா இல்ல, அவங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த கொள்கையில உறுதியா இருக்கிற மாதிரியும் தெரியல. அஞ்சலை அம்மாள் கொள்கை தலைவர்னு சொன்னாங்க, ஆனா ஆட்சிக்கு 20 நாள் பொறுத்து அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய பிறந்த நாள் விழா வந்தது. அந்த கட்சியிலிருந்து யாரு போய் அஞ்சலை அம்மாள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினாங்கன்னு தெரியல. கொள்கை தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருந்த நம்ம விஜய் அவர்கள் கூட அஞ்சலை அம்மாளை கண்டுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்க கிட்ட கொள்கை இருக்குது. மொத்தமாக விஜய் அவர்கள் திராவிட பாரம்பரியம் எப்படி இருக்குதோ அதே மாதிரியான தனி மனித துதி மட்டும்தான். அதனால இது மாற்றம் கிடையாது. அதனால ராகவா லாரன்ஸ் அவர்கள் விஜய் அவர்கள் ஒரு மாற்றமா பார்க்கல, அண்ணாமலையை தான் மாற்றமா பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, ராகவா லாரன்ஸ் அவர்கள் தெளிவா சொல்றாரு, பதவி ஆசை எல்லாம் கிடையாது, அதிகபட்சமாக எனக்கு இருக்கின்ற ஆசை நான் நடத்துகின்ற தொண்டு நிறுவனமானது பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேரை வளர்க்கணும், பல பேருக்கு மருத்துவ உதவிகளும் பொருளாதார உதவிகளும் செய்யணும். அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாதுப்பா, நான் அமைச்சராகணும்னு ஆசைப்படல, ஆனா அரசியலுக்கு போகணும் என்ற ஆசை இருக்குது. அதனால பதவி ஆசையெல்லாம் கிடையாது, அதை எதிர்பார்த்து நான் எங்கும் வரல அப்படின்னு தெளிவுபடுத்துகின்றேன். அண்ணாமலை என்ன சொன்னாரு, இந்த இயக்கத்துல நிரந்தரமான தலைவர்கள் யாரும் கிடையாது. நம்ம இயக்கம் தொடங்கி விட்டோம், அந்த இயக்கத்துல அவருக்கு அந்த பதவி இவருக்கு இந்த பதவி அப்படின்னு நிறைய பேர் பேசலாம், ஆனால் யாருக்கும் எந்த பதவியும் நாம ஒதுக்கி விடவில்லை. பொதுவா நிரந்தரமான பதவியில யாரும் இருக்க போறது கிடையாது. ஆனா தயவு செய்து நம்முடைய அண்ணாமலை இயக்கத்துல எனக்கு தான் அந்த பதவி என்று நம்பிக்கிட்டு வராதிங்க. இங்க பதவி முக்கியம் அல்ல, நிரந்தர தலைவரும் அல்ல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த இயக்கத்தை உருவாக்குறோம், ஒன்னா சேர்ந்தே வழி நடத்துவோம், ஒன்னா சேர்ந்தே மக்களுக்கு தொண்டாற்றுவோம். அதனால இதுல தலைமை பண்போ இல்ல தலைமைக்கு துதிப்பாடுறதோ எதுவுமே கிடையாது. ஜால்ரா போட்டா தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தலைமையை குளிர்விக்க வேண்டும், அதற்காக பாத்தீங்கன்னா ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். அதே தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள் கதை மூலமாக உணர்த்தியிருக்கின்றார். அதாவது வேலையை செய்யணும், ஆனா பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தன் வேலை செய்கின்ற போது தலைவரா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருந்தான் பார், அவனுக்கு கூடுதலாக கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஆனா உழைப்பை மட்டுமே செலுத்தினவன அந்த பணக்காரன் பாத்தீங்கன்னா அந்த தொழிலதிபர் தன் வீட்டுக்கே அழைச்சிக்கிட்ட துணையாக. அதனால இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்றதும் அண்ணாமலை சொல்றதும் ஒன்னாதான் இருக்குதுங்க. அதாவது பதவியெல்லாம் தேவையில்லை, உழைக்க ரெடியா இருக்கிறேன், இறைவனா பார்த்தேன்னா தந்தா பரவாயில்ல அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்றாரு. அதே தான் அண்ணாமலை சொல்றாரு, நம்ம பாட்டு வேலையை பார்ப்போம், மீதெல்லாம் கடவுள் விட்ட வேலை அப்படிங்கிற. ஸோ இந்த கொள்கையிலும் அவங்க ஒத்து போறாங்க. அப்புறம் ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும்
அண்ணாமலை கிட்ட தான் வேக்கண்ட் இருப்பதாக நினைக்கிறார். ஏன்னா விஜய்க்கு வந்து ராகவா லாரன்ஸ் போன்ற ஒரு மாஸ் ஹீரோ தேவைப்படாது. இனிமே விஜய் கட்சியில சேர்ந்து அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் ராகவா லாரன்ஸுக்கு கிடையாது. அதனால அண்ணாமலை கிட்ட தான் பெரிய வேக்கண்ட் இருக்கு. அதே மாதிரி மக்களிடையே தெரிந்த முகங்கள் வேண்டும், அதுக்கு ராகவா லாரன்ஸ் அவர்கள் சரியா இருப்பார்னு சொல்லிட்டு அண்ணாமலை நினைக்கிறார். அது மட்டும் கிடையாது, நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களை கையாளுகின்ற திறனானது அண்ணாமலை கிட்ட இருக்கிறது. ஆனா இதே ராகவா லாரன்ஸ் அவர்களை கையாள்வதற்கு விஜய் கிட்ட அந்த திறனும் இல்லை, ஆற்றலும் இல்லை. கலைஞர் எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு எம்ஜிஆரை கையாள தெரியாம தனி கட்சி தொடங்க வச்சார் பாருங்க. அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் விஜயா கூட போனார்னா தனி கட்சி தொடங்கிடுவார். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ராகவா லாரன்ஸ் அப்பா கட்சிக்கு வாடாப்பா அப்படின்னு கூப்பிட்டாலும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் புஷியானந்த் அவர்களும் இந்த ராகவா லாரன்ஸ் வந்தார்னா நம்முடைய இடம் எங்கே அப்படின்றது கேள்விக்குறியாகும். அதனால அதிகார மையங்களை விட்டு தருவதற்கு யாரும் தவேகால தயாரா இல்லை. ஆனால் ராகவா லாரன்ஸ் போனா தவேகா கட்டமைப்பே ஒட்டுமொத்தமாக மாறும். அதனால அண்ணாமலை தான் சொன்னாரு, இவன் நிரந்தரம் அவன் நிரந்தரம்னு கிடையாது, யார் வந்தாலும் தொண்டன் தான் அப்படின்னு சொன்னதுனால ராகவா லாரன்ஸுக்கு சரியான வாய்ப்பும் சரியான இடமாக அண்ணாமலை தான் இருப்பாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ராகவா லாரன்ஸை எப்போதும் சந்தேக புத்தியுடன் விஜய் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கே தெரியும் நாம எங்க போனா சுதந்திரமா செயல்பட முடியும் என்று சொல்லிட்டு, அது அண்ணாமலை பின்னாடி போனாதான் சுதந்திரமா செயல்பட முடியும். ஆனா விஜயிடம் போனா பெட்டி பாம்பா அடங்கியிருக்கும். அது ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா அரசியல் களத்திலும் சரி திரைத்துறையிலும் சரி தனித்து செயல்பட்டவர் ராகவா லாரன்ஸ். இசையமைப்பு மட்டும்தான் செய்யல, மற்ற எல்லா வேலையும் சினிமாவில் செஞ்சிருக்காரு ராகவா லாரன்ஸ். அதனால சுதந்திரமா இருக்கணும்னா அண்ணாமலை கட்சி தான் தேர்ந்தெடுப்பார். சரி, ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ விமர்சனம் வைக்கிறேன்னு சொன்னியப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது அவருக்கு பதவி ஆசைலாம் கிடையாதான். ஆனா எவன்டா அரசியலுக்கு வருவான்னு பார்த்து அவன் பின்னாடி போய் முதுகுல ஏறி சவாரி செய்யலாம்னு நினைக்கிறா தெரியுமா? அது ரஜினி காலமா இருக்கலாம், நம்முடைய விஜய் காலமா இருக்கலாம், இப்ப அண்ணாமலை காலமா இருக்கலாம். எல்லாவற்றிலும் அவருக்கு அரசியல் ஆர்வம் மிளிர்கிறது. எப்படியாவது பதவிக்கு வந்துட மாட்டோமா என்று துடிக்கின்றார். ஆனா வீடியோ முடிகின்ற போது என்ன சொல்றாரு, நான் அரசியலுக்கு வரணுமா, உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். இது யார்கிட்ட ஏமாத்துற வேலை? நீ என்ன பண்ணிருக்க, பல தருணங்கள்ல அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்கிற. உங்க அம்மா தடுத்ததுனால நீ வரலன்னு சொல்ற. உண்மையாவே அவங்க அம்மா தடுத்தாங்களா இல்லையன்ற விஷயமா நமக்கு தெரியவே இல்லை. மொத்தத்துல அரசியல் என்ற ஆசையை உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்ட நான் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு எதுக்காக ரசிகர்கிட்ட கேட்கணும்? இப்ப ரசிகர்கள்லாம் என்ன, ஆஹா நம்முடைய ராகவா லாரன்ஸ் நீ அரசியலுக்கு வரக்கூடாதுப்பா, அரசியலுக்கு வராமையே நடிச்சு வச்சிருக்க பணம் அதுல தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு இருப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் விட்டு கொடுத்துருவாரா? என்ன இது, எல்லா முடிவும் எடுத்தாச்சு. இன்னும் அண்ணாமலை கிட்டையோ இல்ல விஜய் கிட்டையோ பேரம் படியில. அதனால நான் தொண்டர்கிட்டையும் மக்களிடத்தையும் என்னை வாழ வைத்த தமிழ் மக்களிடத்திலும் நான் அனுமதி கேட்கிறேன், நான் அரசியல் கட்சி தொடங்கணுமா தொடங்க வேணான்னு சொல்லிட்டு கப்சா விடுறாரு. அதாவது அவர் அரசியல்ல பல விஷயங்களை பல பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நான் யாருக்குமே எதிரி இல்லை அப்படின்ற ரேஞ்சில் நிக்கிறாரு நம்முடைய ராகவா லாரன்ஸ். யாராவது ஒருத்தர் நம்ம கோவப்பட்டா கூட நம்முடைய சாம்ராஜ்யம் சிதைந்து போயிடும். ஏன்னா தெலுங்கர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன அப்படின்ற கேள்வி எழுப்புவாங்க. அதனால சீமானை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல நாங்கெல்லாம் சண்டை போட்டோம், ஆனா அதற்கு பிறகு எல்லாம் ஒன்னா ஆயிட்டோம். அண்ணன் பாத்தீங்கன்னா என்னுடைய படத்தை பார்த்துட்டு பாராட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யார் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ அவங்கள நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் நார்மலைஸ் பண்றார். அவருடைய படம் ஜிகிரி தண்டா, அந்த படத்தை பாராட்டினது சீமானம், அதிகமா அன்பையே பொழிந்தாராம். அதனால எனக்கு அரசியல் களத்துல இன்னைக்கு யாருமே எதிரி இல்லை. அதனால துணிச்சலாக அரசியல் களத்துக்கு வெற்றி பெற்று நான் என்னுடைய தொண்டு நிறுவனத்துக்கும் என் மக்களுக்கும் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசியிருப்பது போல தெரியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராகவா லாரன்ஸ் அவர்கள் அண்ணாமலை பின்னாடி போனோம்னா எப்ப நம்ம ஆட்சிக்கு வருது அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அவர் அடுத்தது விஜய் பின்னாடி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா விஜய் பின்னாடி போனார்னா ஆண்டு காலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் தலைவராக இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு எம்எல்ஏவாகவோ இல்லை அமைச்சராகவோ தான் இருப்பார். சுயமா முடிவெடுக்க முடியாது. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கட்சியை தொடங்கியிருக்கலாம், மீன் பிடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த கட்டமைப்பு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த கட்டமைப்பு ராகவா லாரன்ஸ் உடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கண்டிப்பா பயன்படும். ஸோ மொத்தத்தில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் அண்ணாமலை பக்கம்தான் சாய்ந்திருப்பது போல தெரியுது. ரெண்டாவது, எதிர்பார்ப்பே இல்லாமல் உழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு.
பார் இவனை வந்து ஒரு வயசுல எடுத்து வந்தேன், இன்னைக்கு 22 வயசு, எப்படியெல்லாம் வந்து அவனை வந்து வளர்த்துருக்கேன் பார். இந்த மாதிரி 60 குழந்தைகளை நான் வளர்க்கணும்னா நான் இரவுல தூங்கியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தியாகத்தை பார், இந்த தியாகத்துக்கு அங்கீகாரம் எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு கேள்வி எழுப்பினாரோ என்னவோ தெரியல. அவர் தான் சொன்னார், யாரை வச்சு நான் அரசியலுக்கு போக மாட்டேன், எந்த அனுதாபத்தையும் தேடி அரசியலுக்கு போக மாட்டேன், பதவி எனக்கு முக்கியம் கிடையாது, மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது, அதனால நான் வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்றவர். அவரால் வளர்க்கப்பட்டவளை எல்லாம் வரிசையாக நிற்க வச்சுக்கின்னு பத்தியா எப்படிலாம் இவங்களை வளர்த்துருக்கேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்த பசங்களை முதலீடாக காட்டி ஒன்று விஜய் கட்சியிலோ அண்ணாமலை கட்சியிலோ சிறகை விரித்திருக்கின்றார் நம்முடைய ராகவா லாரன்ஸு. அதனால ராகவா லாரன்ஸ் அவர்கள் அண்ணாமலை இயக்கத்தில் சேராரா இல்லையான்னு கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றிங்க.